ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஏஎல்பியோட சிபிடி 2. ஓகேங்களா. ஸோ சிபிடி 2 வந்து எல்லாருமே நல்லபடியாக எழுதியாச்சு. ஓகேங்களா. ஸோ இது உண்மையிலே நல்ல விஷயம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா சென்னை ரீஜன் சுற்றி இருக்கிற எல்லா சென்டர்லையுமே வந்து ஒரு 75% வந்து ஹிந்திக்காரங்க தான் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அது வந்து அவங்களுக்கு நல்ல விஷயம் தான். பட் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நமக்கு இருக்கிற வேகன்சியே அவங்களே ஆக்குபை பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து உண்மையிலேயே தப்பான விஷயம். நமக்கு அது ஒரு பேட் தான். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்தையும் நம்ம தான் ஆக்குபை பண்ணியிருக்கோம். நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுகிற மாதிரி அமைஞ்சுது, நம்ம இப்போ ஜூனியர் இன்ஜினியருக்கு யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த வேகன்சி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சிபிடி 1 பாஸ் பண்ணிட்டு சிபிடி 2க்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா. என்னுடைய ரெக்வஸ்ட்டும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபிடி 2வில் வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருடைய டவுட்டாகவும் இருக்கும். சிபிடி 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி அப்படி சொல்லிட்டு 2 டைப் இருந்தது. ஓகே, நான் பார்ட் ஏல வந்து 100 கொஸ்டினுக்கு 80 கொஸ்டின் எழுதிட்டேன் ப்ரோ. அப்புறம் பார்ட் பியில் வந்து 75 கொஸ்டின்ஸுக்கு நான் வந்து ஒரு 70 கொஸ்டின்ஸ் எழுதிட்டேன். இப்போ நான் பார்ட் பியும் பாஸ் பண்ணிடுவேன், பார்ட் ஏவும் பாஸ் பண்ணிடுவேன், அடுத்து நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி கேட்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எல்லாரும் சேர்த்தே ஒன்று சொல்கிறேன். பார்ட் ஏ மார்க் வந்து நீங்கள் வந்து இப்போ யாருமே கன்சிடர் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. சரிங்களா. அது வந்து ரொம்பவே ஈஸியாகவும் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கஷ்டமாகவும் கேட்டிருக்காங்க, 2-3 கொஸ்டின்ஸ் வந்து தப்பாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ யாருமே கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா. பார்ட் பி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து அவங்க வந்து இப்போதைக்கு கட் ஆஃப்னு எடுத்துக்குவாங்க. அந்த கட் ஆஃப் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து திருத்த மாட்டாங்க. நீங்கள் இந்த கட் ஆஃப் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து சிபிஏடி. ஓகேங்களா. ஸோ அதாவது டெக்னீஷியன் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ்லாம் கிடையாது. டேரெக்டாக இவங்களுக்கு வந்து அடுத்து வந்து ப்ராசஸ் வந்து வேறு தான். சரிங்களா. ஸோ வந்து உங்களுக்கு வந்து வேறு மெடிக்கல் அந்த ப்ராசஸ் தான் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுதான் இருக்கும். ஓகே. ஆனால் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் எழுதிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ ஏஎல்பி அவங்களுக்கு வந்து பார்ட் பி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேரெக்டாக சிபிஏடி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த சிபிஏடி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம். சரிங்களா. ஸோ அதோட வீடியோஸ் அதோட இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, அதை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்பவே இன்டெப்த்தாக பார்க்க வேண்டிய கான்செப்ட். சரிங்களா. ஸோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அந்த கான்செப்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த எக்ஸாம் இப்போ நீங்கள் பார்ட் ஏ பார்ட் பி எழுதும்போது எப்படி உங்களுக்கு ஒரு டைம் இன்டர்வல் கொடுக்காம ஒரு மில்லி செகண்டில் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் சேஞ்ச் ஆச்சோ, அடுத்த பார்ட் சேஞ்ச் ஆச்சோ, அதே மாதிரி இந்த சிபிஏடியை வந்து அவங்க வந்து 5-6 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 சொல்லிட்டு ஒரு 60 நிமிஷத்துக்கு ஒரு 6 கான்செப்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே முதல் 2 நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையல் காட்டுறாங்க. சரிங்களா. ஒரு மாடல் கொஸ்டின் ஒரு மாதிரி காட்டுறாங்க. ஸோ நீங்கள் அதை ஆன்சர் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஆன்சரோடு தான் இருக்கும் அந்த ட்ரையல். சரிங்களா. அந்த 2 நிமிஷத்தில் அதுக்கு அடுத்து ஒரு 6 நிமிஷம் வந்து அவங்க ஒரு கொஸ்டினை கொடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க சொல்லிட்டு வேகமாக இப்போ 20 கொஸ்டினை 6 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணுங்க அப்படி சொன்னால் நீங்கள் எப்படி பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்பீடு கொடுக்கறதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா சிபிஐடியில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. சரிங்களா. அது வந்து உண்மையாக நல்ல விஷயம். நீங்கள் கண்ணை மூடிட்டு கூட ஆன்சர் பண்ணலாம், பட் அது கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து இது கம்ப்ளீட்டாக பார்க்கணுன்னா அந்த ஒவ்வொரு ஸ்ப்ரெட் பண்ணுற 6 நிமிஷத்துக்குள்ளேயும் நீங்கள் வந்து ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் சொல்லிட்டு உங்களால் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு எண்ணிக்கையான கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அதை யோசிச்சு அட்டன் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கூட பண்ண முடியாது, அந்தளவுக்கு டஃப்பாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து சிபிஏடி ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்குள்ள வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 10 வீடியோவாவது போஸ்ட் பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நான் 10 வீடியோஸ் போட்டால் மட்டுமே உங்களுக்கு நல்லதாக ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா. அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு எக்ஸாம் சென்டரில் பார்த்தீங்கன்னா பார்த்த நிமிஷமே பயந்துருவீங்க, அந்தளவுக்கு டஃப்பாக இருக்கும். நான் வந்து 2-3 மாடல் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 2-3 இடத்துல ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே ரொம்பவே டஃப் மீன்ஸ் எல்லாமே லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா. ஸோ எப்படின்னா ஒரு 10 படங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு சொல்லிட்டு ஒரு 10 படங்களை ஒரு 10 செகண்ட் ஷோ பண்ணுறாங்க. அந்த 10 செகண்டுக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்குது. ஸோ நீங்கள் 10 செகண்ட் பார்த்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சரிங்களா. அந்த மாதிரி பிரெயினை யூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள், பிரெயினை வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஓகே, அது என்ன அப்படிங்கிறது வந்து செப்பரேட்டாக நிறைய வீடியோஸ் போடணும். நான் உங்களுக்கு அது அப்புறம் உங்களுக்கு டெப்த்தாக சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்ட் பியில் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அதாவது ஸ்டேஜ் 3 சிபிஏடி எழுதலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சொல்லியாச்சு. ஓகேங்களா. பார்ட் பி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே பார்ட் சிபிஏடிக்கு போயிடலாம், அது உண்மை. ஓகேங்களா. ஸோ பார்ட் ஏலாம் உங்களுக்கு கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. இந்த சிபிஏடியில் எடுக்கிற மார்க் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து 30% கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் தான் பார்ட் ஏலோட மார்க்கை 70% கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கிற மார்க் தான் உங்களுடைய ஃபைனல் கட் ஆஃப். சரிங்களா. ஸோ இந்த ஃபைனல் கட் ஆஃப் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு போஸ்ட் கொடுப்பாங்க.
ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக போஸ்ட் போக மாட்டாங்க. மெடிக்கல் இருக்கும், அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது என்னங்கிற ஒரு வீடியோ கொடுக்குறேன். அது கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ், கொஞ்சம் பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தான். ஸோ நம்மகிட்ட எல்லாத்தையும் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ என்சிஎல், ஓகேங்களா. ஸோ நான் க்ரீமி லேயர் அவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எப்படி நம்ம வந்து வாங்கலாம், எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ஹவர்ஸாக வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க. ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. மெடிக்கல் டெஸ்ட் வந்து உங்களுடைய ஜாப் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் எடுத்துருக்கீங்களா, டெக்னீஷியன் எடுத்துருக்கீங்களா, ஸோ அந்த உங்களுடைய கிரேட், உங்களுடைய எலக்ட்ரிஷியன் எடுத்துருக்கீங்களா, ஒரு எலக்ட்ரிக்கல் எடுத்துருக்கீங்களா, உங்களுடைய அந்த அந்த இதை பொறுத்து உங்களுடைய உங்கள் விசன் அதை கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அது என்ன அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கட் ஆஃப்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ பார்ட் பியோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ பார்ட் பியோட கட் ஆஃப் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரில. ஏன்னா இன்றைக்கி தான் எக்ஸாமே முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஓகே, இதை நீங்கள் நம்ப வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் உண்மையாகவும் இருக்கும். ஏன்னா எக்ஸாம்ஸ் ஈஸின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ சேம் டைம் 40% எடுக்க வேண்டிய ஆட்கள் வந்து 55 to 65 எடுக்க வேண்டியிருக்கும். 30% எடுக்க வேண்டியவங்க வந்து 45 55 எடுக்க வேண்டியிருக்கும். எஸ்சி எஸ்டி இவங்க வந்து 30 to 25. ஸோ இவங்க வந்து 40 to 25 வரைக்கும் எடுக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து பார்ட் பிக்குள்ளே கட் ஆஃபாக இருக்க நிறையா சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கட் ஆஃப் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிபிஎட்டி அதுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும்னு முடிவு எடுத்திருக்கீங்களோ அவங்களாம் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல்.